வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் சார்ந்த விஷயங்களை தவிர எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போகிறது இல்லைன்னு நம்ம நேயர்களுக்கு தெரியும். எப்படி நம்மளுடைய போன ஜென்ம பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்குதுங்கிறது நம்ம ஒளி தத்துவ முறையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை சேர்ந்தோம் நீங்க கனெக்ட்லயே இருக்கலாம். பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரருக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். சனி 7ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ 10-7ல் மிகப்பெரிய ஆண்டு கிரகங்கள் நீடித்திருக்கும் பொழுது, ராகு கேது எங்க இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8லையும் கேது 2லையும் இருந்து குறுப்பார்வை பெறுகிறார் கேது. ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் அமைப்புல எந்த வித மாற்றங்களும் நம்ம பார்க்க போறது கிடையாது. எப்போ 2025 ஜனவரி மாதம். சரி, மாத கிரகம் எப்படி செயல்படும் பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுல முதல் 14 நாட்கள் 13 நாட்கள் இருக்கிறார். ஸோ சூரியன் 5ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான், தப்பில்லை. நல்லாவே எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல உத்வேகத்தோட ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்பு தான் செயல்வீங்க. அது கடந்த 2024 டிசம்பர் 14, 15, 16ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே செயல்படுறீங்கிறதா உண்மை. சூரியன் எப்பவுமே ராசி அதிபதி சிம்மராசிக்கு தனுசில் பெறும்பொழுது ஒரு உத்வேகம் பெறதான் செய்கிறார். அவரு தை மாசம், அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கு போய் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில டிராவலிங், சில முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6க்கு சம்மந்தப்பட்டு 12 கனெக்ட் ஆகும் பொழுது, சரராசியாக இருக்கும் பொழுது சில ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கடந்த 1.5 மாதம் 2 மாசமா பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பாகும். வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் சரராசிக்குடைய மகரத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அஷ்டம சனி வாரம் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுங்கிறது நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. புதனின் சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கு. விச்சகத்துல 2-3 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தனுசுங்கிற 5ஆம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கே போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ புதனின் சஞ்சாரமும் சூரியனின் சஞ்சாரமும் தப்பில்லை. சுக்கிரன் நீடித்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கும்பத்திலே நீடித்திருக்கிறார். மாதத்தின் இறுதி 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். ஸோ இத்தகைய ஒரு மாதம் கடைசி 3 நாட்கள். ஸோ சுக்கிரனின் பயிற்சியும் தப்பு இல்லை. ஸோ இது 3மே தப்பு இல்லைங்க. செவ்வாய் மட்டும் 12ஆம் இடத்துல ராஜயோக அதிபதியாக இருந்தாலும் நீச்சம் பெற்றிருக்கிறது. சில விரயங்கள், சுப விரயங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்க. டிராவலிங் இருந்துட்டே தான் இருக்க போகுது. பூமி சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க சில குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. குரு 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண புழக்காட்டங்கள், ஒரு அபீரமான ஒரு பண விஷயங்கள், ஜாக்பாட் அடிக்கிற விஷயங்கள், செலவு பண்ணுறது, அது மூலமாக ஃபியூச்சரில் லாபம் சம்பாதிக்கிறது, அது மாதிரி நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விசா எதிர்பார்க்குறவங்க விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க செட்டில் அங்கேயே நீடித்து இருந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது குறிப்பாக மாதத்தின் இறுதி பகுதி, அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 8ஆம் இடத்திலே உச்சம் பெறுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ தவறே இல்லை. என்னதான் அஷ்டம சனி வரதா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா குருவோட வீட்டுக்கு தான் சனி போறார். ராகு அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்கு 8லேருந்து 7 ராகு வர்றது தப்பு இல்லைங்க. அதே சமயத்தில் குரு 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போய் அந்த ராகுவே பார்க்கறது அது வேற விதமான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அஷ்டம சனியாக தான் இருக்குமே ஒழிய பாடாப்படுத்துகிற அஷ்டம சனியாக இருக்காதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக இந்த ஜனவரி மாதம் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.
ராசி அதிபதி அருமையாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில விஷயங்கள் இவ்வளவு தூரம் வந்து இன்ட்ரோட் போகாம இந்த டைம்ல கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறது, நல்லாவே சில கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது, சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது, முதல்ல இருந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா யோசிக்கிறது, திங்க் பண்றது, அனாலிட்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றது, அது மாதிரி எல்லாமே அந்த புதனின் குருவின் பார்வையும் சூரியனின் சஞ்சாரமும் அருமையா இருப்பதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆரம்ப மாதமாக 2025க்கு இருந்து எந்த விதத்திலையும் இந்த அஷ்டமசனி தாக்கம் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்கிறத நீங்க உஜிதப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல மாதமாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் சுக்கிரன் போய் இங்க இருக்கிறதுனால இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவி உறவுகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பா போகக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்குறார். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காதல் வயப்படுறது, கல்யாணமா மாறுறது, நட்பு கல்யாணத்துல போய் முடியறது, இப்போ ஒர்க் பண்ற இடத்துலயே கொஞ்சம் நட்பு வந்து கொஞ்சம் காதலா மாறுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் 7ஆம் இடத்துலயே சனியும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது. ஜாதகத்தில் அது மாதிரி அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கைவிடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி ஒரு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக, சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக, ஃபினான்ஷியல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதமாக, அதே சமயத்தில் சுப விரயங்களும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர, இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எந்த ராசியில பிறந்திருக்கீங்க, எப்படி வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிறத வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல இப்படி இருக்கிறார் பொறுத்து அந்த கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான பலன்கள் வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.